கடக ராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். கடக ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு மறுபிறவி என்று சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த அஷ்டம சனியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். கடகம் பாக்ய சனி ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம், நிம்மதி பெருமூச்சு. அஷ்டம சனியால் ஏற்பட்ட மன உளைச்சல், அவமானம், காரிய தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். எடுத்த காரியமெல்லாம் ஏன் தடையாகிறது என்ற நிலை மாறி இப்போது எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகிறது என்ற நிலை வரும். உங்கள் முகத்தில் இழந்த பொலிவு மீண்டும் திரும்பும். 2. பொருளாதார நிலை. அதிர்ஷ்ட காற்று. தனலாபம். முடங்கி கிடந்த பணம், வராத கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். முதலீடு. தங்கம் மற்றும் நிலத்தில் செய்யும் முதலீடுகள் நீண்ட கால அடிப்படையில் பெரும் லாபத்தை தரும். தர்மம். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்களுக்கு புண்ணிய பலனாக மாறி பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். பாக்ய யோகம். 9இல் சனி அமர்வதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இப்போது மிக எளிதாக பதவி உயர்வும் வெளிநாடு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். தொழில். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். அரசாங்கம் சார்ந்த கெடுபிடிகள் நீங்கும். அதிகாரிகளின் உதவி தாராளமாக கிடைக்கும். 4. குடும்பம் மற்றும் உறவுகள். தந்தை வழி உறவு. தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பித்ரு ஆர்ஜித சொத்துக்கள் கைக்கு வரும். ஆன்மீகம். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடன்களை செலுத்துவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் மனதிற்கு நிம்மதி தரும். திருமணம். தடையாயிருந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும். 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 9இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் மாற்றங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 11ஆம் இடம். லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களோடு இருந்த பிணக்குகள் தீரும். ஒரு பெரிய லட்சியம் நிறைவேறும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 3ஆம் இடம். உங்கள் இளைய சகோதரர்களுக்கு வேலைவாய்ப்பு அமையும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிறு தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 12ஆம் இடம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும். 6. ஆரோக்கியம். நீண்ட நாள் தீராத நோய்கள், அஷ்டம சனியால் வந்த மன அழுத்தம் ஆகியவை படிப்படியாக குறையும். ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் தியானம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடக ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. அஷ்டம சனி உங்களை நிறைய பாடங்களை கற்க வைத்திருக்கும். அந்த பாடங்களை வைத்து இப்போது நீங்கள் முன்னேற வேண்டிய காலம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிக சிறந்தது. உதவி. வயதான முதியவர்களுக்கு அல்லது குருமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த பெயர்ச்சி சற்றே சவாலான அஷ்டம சனி காலம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து கும்பத்திற்கு 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். அஷ்டம சனி என்றாலே பயப்பட தேவையில்லை. இது உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க வரும் ஒரு சுத்திகரிப்பு காலம். சிம்மம். அஷ்டம சனி ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மனநிலை. நிதானம் தேவை. சிம்ம ராசிக்கு சனி பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 8இல் மறைவது ஒரு புறம் விபரீத ராஜயோகத்தை தந்தாலும் மறுபுறம் தேவையற்ற மன உளைச்சலை தருவார். எதிலும் அவசரப்படாமல் நிதானமே பிரதானம் என்று செயல்பட வேண்டிய காலம். 2. பொருளாதார நிலை. கவனமான முதலீடு. பணம். எதிர்பாராத செலவுகள் கதவை தட்டும். கையில் இருக்கும் சேமிப்பு கரைய வாய்ப்புள்ளது. முதலீடு. பெரிய தொகையை புதிய தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். சீட்டு போடுதல் அல்லது அறிமுகம் இல்லாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும். ஆதாயம். வாரிசு அடிப்படையில் வரும் சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை எதிர்பாராத விதத்தில் கைக்கு வரலாம். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். வேலை.
பணியிடத்தில் உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்படலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வேலையை விடலாமா என்ற எண்ணம் வரும், ஆனால் மாற்று வேலை கிடைக்கும் வரை அவசரப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகளை சேர்க்கும்போது ஜாக்கிரதை. குடும்பம் மற்றும் உறவுகள் வாக்குவாதம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ரகசியம் உங்கள் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். அதுவே உங்களுக்கு பின்னாளில் வினையாக முடியும். 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 8இல் அமரும் சனி தனது பார்வைகளால் தரும் மாற்றங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 10ஆம் இடம். வேலையில் இடமாற்றம் அல்லது தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 2ஆம் இடம். குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு வரலாம். பேச்சால் வம்பு வரும், எனவே மௌனம் காப்பது சிறப்பு. 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 5ஆம் இடம். பிள்ளைகளின் கல்வி அல்லது ஒழுக்கம் சார்ந்த கவலைகள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு அவசியம். 6. ஆரோக்கியம். அஷ்டம சனியின் போது ஆரோக்கியத்தில்தான் அதிக அக்கறை காட்ட வேண்டும். பயணம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். வாகனங்களை ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உடல் எலும்பு, நரம்பு மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. அஷ்டம சனி உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை செதுக்குவதற்கு. தேவையற்ற ஈகோவை தூக்கி எறிந்துவிட்டு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பெயர்ச்சியை கடப்பது எளிது. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது விபத்த மற்றும் கண்டங்களிலிருந்து உங்களை காக்கும். தானம் ஏழை எளியவர்களுக்கு அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு செருப்பு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குங்கள். கன்னிராசி நேயர்களுக்கான 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை ஆழமாக பார்ப்போம். கன்னிராசிக்கு இந்த பெயர்ச்சி கண்டசனி காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து கும்பத்தில் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திற்கு, அதாவது மீனத்திற்கு இடம்பெயர்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள் மற்றும் வெளிவட்டார பழகும் நபர்களை குறிக்கும். கன்னி கண்டசனி ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான தாக்கம் உறவுகளில் ஒரு பாடம். கண்டசனி என்ற பெயரை கேட்டு அஞ்ச வேண்டாம். இது உயிருக்கு கண்டம் என்பதல்ல, மாறாக உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் பழகும் நபர்களுக்கும் ஒரு பரிசோதனை காலம். இதுவரை உங்களை சுற்றி இருந்தவர்களில் யார் உண்மையானவர், யார் நடிப்பு என்பதை சனி பகவான் வெளிச்சம் போட்டு காட்டுவார். 2. குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை. புரிதல் 7இல் சனி அமர்வதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அல்லது அவர்களின் வேலை வாய்ப்பில் சில மந்த நிலை ஏற்படலாம். விட்டுக் கொடுத்தல் தேவையற்ற ஈகோ மற்றும் பிடிவாதத்தை தவிர்த்தால் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும். திருமணம் கன்னிராசி இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும். வரன் தேடுபவர்கள் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில் பார்ட்னர்ஷிப் மற்றும் பிசினஸ். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்துக் கொள்ளவும். கூட்டாளிகளிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக நெருக்கடிகள் வரலாம். உங்கள் வேலையை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக கவனிப்பது சிறப்பு. பொதுவாழ்வு அரசியலில் அல்லது பொதுவாழ்வு இருப்பவர்களுக்கு பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். பொருளாதார நிலை வரவு 8 செலவு 10. 7இல் சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். வெளியூர் பயணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக பணம் செலவிட நேரிடும். கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சனி பகவானின் பார்வை பலன்கள். 7இல் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை ரிஷபத்தின் மீது 9ஆம் இடம். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பாக்கியங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் சற்று அலைசலை தரும். 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது 1ஆம் இடம். சனியின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் உடல் சோர்வு, மந்தநிலை மற்றும் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை வரலாம். நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் வரும். தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 4ஆம் இடம். வீடு வாகன யோகம் உண்டு, ஆனால் அவை இழுபறிக்கு பின்பே அமையும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம்
இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சரியான நேரத்திற்கு உறக்கம் மற்றும் சரிவிகித உணவு உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். கன்னி ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதிர்பார்ப்பை குறைத்தல். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களை காக்கும். சுதர்சன அஷ்டகம் பாராயணம் செய்வது எதிர்ப்புகளை நீக்கும். உதவி: ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கான 2026 சனிபெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த சனிபெயர்ச்சி மகுடம் சூட்டும் காலமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து கும்பத்தில் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். பொதுவாகவே 3, 6, 11 இடங்களில் சனி அமர்வது ஒருவருக்கு ராஜயோகத்தை தரும் என்பது ஜோதிட விதி. துலாம். 6ஆம் இடத்து சனி. ஆழமான வாழ்வியல் கணிப்புகள். 1. பொதுவான மாற்றம். வெற்றி கொடி நாட்டுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களை முடக்கி போட்ட தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன், அதாவது 4 மற்றும் 5க்கு அதிபதி. அவர் 6இல் அமர்வது உங்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டும். ஒரு விதமான புது தெம்பும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் உங்களுக்குள் பிறக்கும். 2. பொருளாதார நிலை. கடன் இல்லா வாழ்வு. கடன் தீரும். நீண்ட நாட்களாக கழுத்தை நெரிச்சிக் கொண்டிருந்த கடன் தொல்லைகள் அனைத்தும் இந்த பெயர்ச்சியில் முழுமையாக அடையும். வராத கடன்கள் வசூலாகும். பணப்புழக்கம். வருமானம் பல மடங்காக உயரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். லாட்டரி, ஷேர் மார்க்கெட் போன்ற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். வழக்குகள். நீதிமன்ற வழக்குகளில் இழுபறியாக இருந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். 3. உத்தியோகம் மற்றும் தொழில். கரியர் அண்ட் விக்டரி. வேலை. வேலையில்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. போட்டித் தேர்வுகள். TNPSC, UPSC போன்ற கடினமான தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு 100% வெற்றி கிடைக்கும். தொழில். புதிய யுத்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். 4. குடும்பம் மற்றும் உறவுகள். எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் இப்போது உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். மகிழ்ச்சி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு. 5. சனி பகவானின் பார்வை பலன்கள். 6இல் அமரும் சனி தனது 3, 7, 10ஆம் பார்வைகளால் தரும் தாக்கங்கள். 3ஆம் பார்வை விருச்சிகத்தின் மீது 9ஆம் இடம். ஆயுள் பலம் கூடும். இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான சிக்கல்கள் தீரும். 7ஆம் பார்வை கன்னியின் மீது 1ஆம் இடம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் மிக எளிதாக கைகூடும். 10ஆம் பார்வை மிதுனத்தின் மீது 3ஆம் இடம். உங்கள் இளைய சகோதரர்களுடன் உணான உறவு பலப்படும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உயரும். 6. ஆரோக்கியம். நாள்பட்ட நோய்கள், தோல் வியாதிகள் அல்லது செரிமான கோளாறுகள் இருந்தவர்களுக்கு படிப்படியாக குணம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் புதிய பொலிவு உண்டாகும். ஜிம் அல்லது யோகா வகுப்புகளில் சேர்ந்து உடலை உறுதி செய்வீர்கள். துலாம் ராசிக்கான A to Z ரகசிய குறிப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதிர்பார்ப்பை குறைத்தல். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களை காக்கும். சுதர்சன அஷ்டகம் பாராயணம் செய்வது எதிர்ப்புகளை நீக்கும். உதவி: ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அல்லது மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சனியின் பாதிப்பை குறைக்கும்.